ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிக்ஸா மிஷினோட மினி ஒர்க்கிங் மாடல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செம்மையாக ஒர்க் ஆகுது. வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மைக்ரோ கியர் மோட்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து மேக்கர் பசாரில் வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஆக்ஸா பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி புஷ் பட்டன் சுவிட்ச் எடுத்துக்கோங்க. இதான் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. அப்புறம் 12 வோல்ட் அடாப்டருக்கான ஃபீமேல் சாக்கெட் எடுத்துக்கலாம். இதில் 12 வோல்ட்டில் தான் ரன் ஆக போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் உட்டன் பீஸ் எடுத்துக்கலாம். இது நம்ம உட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிவிசி பைப்பை கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஆக்ஸா பிளேடோட அந்த ஒரு சைடு இருக்க பிளேடை வந்து மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்ஸா பிளேட் மூவ் ஆகல எந்த ஸ்மூத்தாகவே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லைனா கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆக்ஸா பிளேடுக்குள்ளே இருக்க அந்த ஷார்ப்பான பகுதி வந்து பிவிசி ஷீட்டுக்குள்ளார மறைஞ்சிருந்த மாதிரி டைட்டாக நான் போல்ட் வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிவிசி ஷீட் எடுத்திருக்கேன். பிவிசி பைப்பை ஹீட் பண்ணி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஹீட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஆக்ஸா பிளேடோட அதை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆக்ஸா பிளேடுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஸ்மூத்தாகவே இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்கேயும் இடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு உட்டன் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு உட்டன் பீஸில் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டருக்கு மேலே கனெக்ட் பண்ணுற மாதிரி பிவிசி ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம லோடு கொடுக்கும்போது இது தனியாக சுற்றிடக்கூடாது. அந்த மாதிரி நீட்டாக மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு உட்டன் பீஸில் 2 சைடுமே ட்ரில் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல கனமான உட்டன் பீஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதோட அளவு வந்து பார்க்கணும். நம்ம மோட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு நான் இதில் இப்போ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்காண்டி மார்க் பண்ணி ஒரு ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுலேயே இந்த ஹோல் போடுறது தான் நமக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு. ஏன்னா 2 தடவை ஹோல் போடையில் உட்டன் பீஸ்லாம் கீறிட்டு அதுக்கப்புறம் வேறு உட் எடுத்து கேர்ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். கரெக்டாக மோட்டர் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஹோல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் சைடில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இது க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா மோட்டர் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் அப்படியே க்ளூ மெல்ட் ஆகி அப்படியே நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த வீலை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். அதுக்காண்டி ஃபெவிக்விக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பிவிசி ஷீட்டை நம்ம வளைச்சி எடுத்துருப்போம். ஆக்ஸா பிளேடோட கனெக்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம அந்த உட்டன் பீஸில் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரில் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருந்த அந்த உட்டன் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனமான உட்டன் பீஸ் எடுத்திங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக ஒர்க் ஆகும், உடையதுக்கு சான்ஸ் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணணும். இந்த வீலோட கனெக்ட் பண்ணணும். அந்த வீலில் ஒரு சைடாக ஒரு ஹோல் போட்டிருப்போம். அதில் தான் அந்த உட்டன் பீஸோட இன்னும் 2 கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு போல்ட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த போல்ட்டை கரெக்டாக அந்த ஹோலில் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிவிசி ஷீட்டை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியணும். சைடில் வந்து எங்கேயுமே இடிக்கக்கூடாது. அந்த மோட்டரோட ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணுற இடத்துல இடிக்கவே கூடாது. அதனால் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இடிக்கின்னு அர்த்தம். லைட்டாக அதை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம ஆக்ஸா பிளேடில் இருக்க அந்த செட்டப் எடுத்து ஒரு உடன் பீஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஆணி அடித்தோம்னா அந்த உட்டு வந்து கீறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியே ஒட்டிக்கிறேன். அப்புறம் சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்குற லோடு வந்து இதுலேயும் இறங்கும். ஃபுல் உட்டுக்குமே நமக்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த லோடு வந்து தெரியும். அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடம் ஹீட் ஆகாதனால க்ளூவுக்கு வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது. க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதை மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த போல்ட் வழியாக அந்த உட்டன் பீஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஆக்ஸா பிளேடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். இது எதனாலனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிவிசி ஷீட்டை அதில் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ இது இப்படியே விட்டோம்னா இது வந்து கலந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எம்சில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. இதேமாதிரி ஒரு மாடல் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படினாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் மேக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஒர்க் ஆகும், நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கலாம். இது கொடுக்கறதுக்கு ஒரு ஒயரை கட் பண்ணிட்டு அதில் நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இது வந்து நல்லா வைப்ரேட் ஆகுது.
கட் பண்ணும்போது உங்கள் கைக்கிட்ட வந்துச்சுன்னா சடக்குன்னு சுவிட்சிலேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா உடனே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி சுவிட்ச் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. அதே மாதிரி கட் பண்ணும்போது செமையாக வைப்ரேட் ஆகுது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.